மோடி துருக்கியின் முகத்திரையை கிழிச்சதுல ஹமாஸ் அல்கொய்டா தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? சர்வதேச அரசியல்ல பெரும் பரபரப்பு. பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்த துருக்கியை நம்ம பிரதமர் மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறார். துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் இரட்டை வேடம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. புலனாய்வு தகவலின்படி துருக்கி பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, அல்கொய்டா, ISIS, HTS போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கும் ஆதரவு கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் நேட்டோ உறுப்பினராயிருக்கிற துருக்கி, மறுபக்கம் தீவிரவாதத்துக்கு துணை போகுது. நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை அழிக்கும்போது துருக்கி பாகிஸ்தானுக்கு துணை நின்னுச்சு. நம்ம நாட்டை விமர்சிக்கும் PRS பிரச்சாரத்தையும் துருக்கி வழிநடத்தியது. இப்போ வெளியாகி இருக்கிற ஒரு ரிப்போர்ட்ல ஹமாஸ் தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களுக்கு துருக்கி அடைக்கலம் கொடுத்திருப்பதும் அரசு பண உதவி செய்வதாகவும் தகவல் வந்திருக்கு. 2024 எர்டோகன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை சந்திச்சு, நீங்க விரும்பினா ஹமாஸ் தலைமையகத்தை துருக்கியில் அமைக்கலாம்னு அழைப்பு விடுத்தாராம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதிலிருந்து துருக்கி தீவிரவாத எதிர்ப்பு நாடா இல்ல, அதுக்கே ஒரு மையமா மாறிக்கிட்டு இருக்குன்னு புரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.